நமக்காய் மரித்து, இப்படி சொல்லுவேன், எனக்காய் மரித்து எனக்காய் இரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று ஒவ்வொருடைய இருதயம் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவதாக, மகிமைப்படுவதாக. யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடினோம், புது வருஷத்தை கொண்டாடினோம். இன்றைக்கு ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், எதற்காக மரித்தார் என்று நாம் பார்க்கிற வேளையிலே அநேகர் சொல்லலாம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். சிலர் சொல்வார்கள், ரோம பேரரசால் அவர்களுடைய சதி ஆலோசனை நிமித்தமாக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்று. யூத ஜனங்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்து பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னபடியினால் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்வார்கள். பலர் இயேசுவை குறித்து குற்றவாளி என்று சில காரியங்களை சொல்லி குற்றப்படுத்தினார்கள். அதனால் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார் என்று சொல்வார்கள். சிலர் சொல்லலாம், இயேசு ஜனங்களுக்கு, அன்றைக்கு வாழ்ந்தவர்கள், இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்யவில்லை, இயேசு நன்மை செய்தார், இயேசு சுகமளித்தார், இயேசு விடுதலையை கொடுத்தார், இயேசு சுகம் கொடுத்தார். இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்தபடியினால இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லலாம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது எனக்காக என்று சொல்பவர்கள் இப்படி சொல்வார்கள், என் பாவத்திற்காக ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார், ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இன்றைக்கு அதிகமாக இந்த குட் ஃப்ரைடே டைமில் பாவத்தை குறித்து பேச மாட்டார்கள். வழக்கமாக ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள், ஆண்டவருடைய பாடை குறித்து பேசுவார்கள், அவருடைய மரணத்தை குறித்து பேசுவார்கள், அவருடைய இயேசுவை அடக்கம் செய்ததை குறித்து பேசுவார்கள். ஆனால் பாவத்தை குறித்து அதிகமாக பேசுவது கிடையாது. ஏன் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும்? எனக்காக, என் பாவத்திற்காக என்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கம். பாவத்தை குறித்து இன்றைக்கு பேசுவது கிடையாது, பாவி என்று யாரையும் சொல்வதும் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 4, ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். முதல் பகுதியை பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களுக்காக ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே உலகம், மாமிசம், பிசாசு ஒரு மனிதனை மேற்கொள்கிற வேளையிலே அவன் பாவத்திலே விழுகிறான். ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன் எப்படி காணப்படுகிறான், எப்படி அவன் மரித்தவனாய் காணப்படுகிறான் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். அக்கிரமத்தில் நிறைந்திருந்தோம், பாவத்தில் நிறைந்திருந்தோம், மரித்தவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு ஜீவன் உள்ளவர்களாய் தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிறோம். ஹல்லேலூயா!
ஜீவன் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஆக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது எனக்காக, என் பாவங்களுக்காக நாம் சொல்வோம் என்றால் அங்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்மை தாழ்த்துகிறோம். பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லப்போவது இதுவென்றால், பாவத்தில் ஜீவித்திருந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து இன்றைக்கு திருச்சபையிலே அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதப்படியிலே உட்கார வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஆமேன். நாமும் மரித்தவர்களாக இருந்தோம், அவரும் மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல ஆண்டவற்றிலிருந்து வந்தது கிருபை. அந்த கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நமக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது, அது ஆண்டு கொள்ளுகிறது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நீதியினாலே நித்திய ஜீவனாலே நம்மை ஆண்டு கொள்கிறது. எது முக்கியமானது? ஆண்டவருடைய கிருபை தான் முக்கியம். ஆமேன், ஆமேன். ரோமர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ரோமர் 6:12, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். காரணம், அவர் அந்த கிரியைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சரீரத்திற்கிற பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தரும்படியாய். சரீரத்தின் பாவம் நம்மை ஆளாதிருப்பதாக நான் முன்பு சொன்னது போல, பாவம் சரீரத்தை ஆளுகிற வேளையிலே அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மனிதன் பெற்றுக்கொள்கிறான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகிறது. ஆனால் ஒருவன் மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய கிருபையினாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறான். நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவன் ஆட்கொள்ளப்படுகிறான், அவன் ஆண்டு கொள்ளப்படுகிறான். இந்த பாவம் மனிதனுக்குள் எப்படி பிரவேசிக்கிறது, இந்த பாவம் மனிதனுக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பார்க்கிற வேளையில் மனுஷனை இந்த பாவத்துக்கு உட்படுத்தும் பாவத்தின் தண்டனையாகிய சாபத்தை மரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகம் மாமிசம் பிசாசு மனிதனுடைய சரீரத்துக்குள் செல்லுகிற வேளையிலே, அவன் நினைவுகளுக்குள் செல்லுகிற வேளையிலே, அவன் கண்கள் வழியாக அந்த பாவம் செல்லுகிற வேளையிலே, காதுகள் வழியாக செல்லுகிற வேளையிலே அந்த பாவம் அவனுக்குள் பிரவேசிக்கிறது. அந்த பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான், அந்த இச்சையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இது அவனுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சரீரத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, கண்களுக்கு இந்த பாவம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் இயேசு எனக்காக சிலுவையிலே பாடு அனுபவித்து மரித்தார் என்று அவன் நினைப்பது கிடையாது. இந்த பாவத்தின் நிமித்தமாய் பாவத்திலே அவன் மூழ்கி கொண்டிருக்கிற வேளையிலே அவன் இயேசுவை குறித்து நினைப்பது கிடையாது. வாசிங்க, நான் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 53 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 53:2, ஏசாயா 53:2, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளுக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக கர்த்தர் எழும்புகிறார். இளங்கிளையைப் போல, துளிர்க்கிற வேரை போல இயேசு எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
பாருங்க, அந்த நிலைமைக்கு ஆண்டவர் தள்ளப்படுகிறார். எப்படிப்பட்டவர்? துளிர்க்கிற வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு வேரை போல அவர் எழும்புகிறார். இளம் கிளையை போல எழும்பினவர் இப்பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் அவர் காணப்படுகிறார். 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அவரை பார்க்க நாம் விரும்பாதபடி அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை பார்க்க எனக்காகத்தான் ஆண்டவர் இந்த நிலைமையை, இந்த சூழ்நிலையை, இந்த வேதனையை அனுபவித்தார் என்று எண்ணாமல் அவரை பார்க்காதபடி நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் இருந்தார். அவரை குறித்து எண்ணாமல் போனோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எண்ணுகிறோம். அதுவும் எப்படி எண்ணுகிறோம்? ஆண்டவர் இரத்தம் சிந்தினார், ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார், எதற்காக இரத்தம் சிந்தினார் என்பதை குறித்து நாம் சிந்திப்பதும் கிடையாது, ஆலோசனை பண்ணுவதும் கிடையாது. எதற்காக ஆண்டவர் இவ்வளோ பாடுகளை ஏற்றார் என்று நாம் சிந்திப்பதும் கிடையாது. சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமையில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குட் ஃப்ரைடே வருது. அந்த குட் ஃப்ரைடேயே துக்க வெள்ளிக்கிழமை என்று சொல்லி துக்கம் கொண்டாடுகிறோம், துக்கத்திலே காணப்படுகிறோம். ஏன் இந்த குட் ஃப்ரைடே, ஏன் இந்த துக்க வெள்ளிக்கிழமை, எதற்கென்று நினைப்பது கூட கிடையாது. இந்த நாள் வந்தது, இந்த நாளை சாயங்காலத்துக்குள்ளே நாம் மறந்து விடுகிறோம். நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அந்த உயிர்த்தெழுந்தல் கூட ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நாம் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், எனக்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். என்னை ரட்சித்தவர், என் பாவங்களை கழுவி சுத்திகரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தார். அடுத்த வசனத்தை பாருங்க, 4வது வசனம். மெய்யாகவே யாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய பாடுகளை, இன்னைக்கு பாருங்க, நம்ம பாடுகளை யாராவது ஏற்றுக்கொள்கிறார்களா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாடுகளை, நம்முடைய கஷ்டங்களை ஒருவர்கிட்ட போய் நம்முடைய பாடுகளை சொல்கிற வேளையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது உண்டுமா? கொஞ்சம் சகிச்சு கொள்ளுங்க பிரதர், பாடுகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி விடவில்லை. ஆண்டவர் நம்முடைய சொந்த இரட்சகராக இருக்கிற அப்படின்னால, ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எப்போ அந்த துக்கம் மாறுகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். ஆண்டவரே, என் பாடுகளை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என் துக்கங்களை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் கர்த்தாவே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று கேட்பது கிடையாது. கேட்டாலும் கூட இம்மீடியட்டாக உடனே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். நல்லது தான், ஆண்டவர் செய்வார். ஆனால் என் பாடுகளை அவர் சுமக்கிறார் என்று நாம் நினைக்கிறோமா? என் துக்கங்களை அவர் சுமக்கிறார் என்று நினைக்கிறோமா? என் வியாதிகளை அவர் சுமக்கிறார் என்று நினைக்கிறோமா? அப்படி நினைப்பது கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அப்படின்னால் அந்த பாரத்தை அவரிடம் கொடுத்து விட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேட்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்குள் நாம் முன்பு படித்தது போல பாவத்தினாலும் அக்கிரமத்திலும் மூழ்கிற வேளையில் அவன் இதை குறித்து நினைப்பது கிடையாது. அக்கிரமங்கள்னாலும் பாவங்களாலும் மரித்து கொண்டு அச்சத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஜீவிய காலத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி விரும்பவில்லை. நாம் நீடித்த நாட்களாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாவம் நிரம்புகிற வேளையில், பாவம் ஒரு மனிதனை தாக்குகிற வேளையில் உலகத்திற்கு அசுத்தங்கள் அவனை ஆட்கொள்ளுகிறது, உலகத்தின் வியாதிகள் அவனை ஆட்கொள்ளுகிறது, உலகத்தின் பாடுகள் அவனை ஆட்கொள்ளுகிறது, உலகத்தின் துக்கங்கள் அவனை ஆட்கொள்ளுகிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோமா? 4வது வசனம், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தன் பாவங்களினால் என்று நாம் நினைப்பது கிடையாது. மாறாக அவர் தேவனால் அடிக்கப்பட்டார், தேவனால் வாதிடப்பட்டார், அவர் தேவனால் சிறுமைப்பட்டார் என்று நாம் எண்ணுகிறோம். அப்படித்தானே? சில வேளையில் வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கிற வேளையில், சில குற்றங்கள் நடக்கிற வேளையில் நாம் என்ன செய்கிறோம்?
அவன் நிமித்தமாய் நான் இந்த காரியத்தை செய்தேன், அவர்கள் நிமித்தமாய் நான் இந்த காரியத்தை செய்தேன், இந்த தவறை செய்தேன், இந்த குற்றத்தை செய்தேன், இந்த பாவத்தை செய்தேன் என்று மற்றவர்கள் மேலே போடுகிறார். நான் கேட்கிறேன், அவர்கள் நிமித்தமாய் நீ செய்தாய் என்றால் உனக்கு கர்த்தர் ஞானத்தை தரவில்லையா, அறிவை தரவில்லையா, புத்தியை தரவில்லையா? நீ ஏன் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறாய்? உன் மேல் இருக்கிற பழியை ஏன் மற்றவர் மேல் குற்றம் சாட்டுகிறாய்? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உலகம் அப்படி ஆகிவிட்டது, உலகத்தின் பேச்சுக்கள் அப்படி ஆகிவிட்டது. மனிதனுடைய இருதயத்தில், நினைவுகளில் தந்திரம் நிறைந்திருக்கிறது. அந்த தந்திரம் பாவத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது. 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆனாலும் கூட ஆண்டவர், அவர் காயப்பட்டது நம்முடைய மீறுதல் நிமித்தம்தான், அவர் நொறுக்கப்பட்டது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம்தான். ஆனாலும் கூட அந்த ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்கள், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த மீறுதல் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் நாம் அனுபவித்து வருகிற அந்த வியாதி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எத்தனையோ தடவை நாம் மருத்துவமனைக்கு சென்றிருக்கலாம், டாக்டர்ஸை பார்த்துருக்கலாம், டாக்டர்ஸ் அவங்களுக்கு படித்தபடி நமக்கு ட்ரீட்மெண்ட் செய்திருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, நாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிற வேளையில் எத்தனை தடவை தேவன் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். எத்தனை தடவை அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏன் குணமாகிறோம்? நாம் அவருக்கு தேவை, அவரால் உருவாக்கப்பட்ட நாம் அவருக்கு தேவை. அதனால் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வாழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆனால் நம்முடைய கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். இதுதான் மன்னிப்பின் அடையாளம். மன்னிப்பின் அடையாளம் என்பது நாம் செய்த தவறுகள், நாம் செய்த அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொள்வது. யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? நீங்கள் நினைச்சு பாருங்க. ஒரு தவறு செய்து விட்டோம், ஒரு அக்கிரமத்தை செய்து விட்டோம், ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம். நீ அமைதியாயிரு, அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த அக்கிரமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த தீங்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இந்த நாள் தான் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட நாள் என்றால் நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், எனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போ நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10வது வசனம், இதன் நிமித்தமாய் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பெரிய மாணவர்களே, ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிதா அவரை நோக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். முந்தின காரியங்களே வாசிப்பது கிடையாது, தியானிப்பது கிடையாது. இதன் நிமித்தமாய் மனிதன் இன்னும் அதிகமான காரியங்களை, பாவத்துக்கு நேராக தன் வாழ்க்கையை அவன் செலவு பண்ணி அந்த பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் இன்றைக்கு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறானே. நன்றா இந்த வேத பகுதியை கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே,
நான் ஒரு பழைய மனுஷனாக உம்முடைய சமூகத்துக்கு முன்னாடி வருகிறேன் கர்த்தாவே. உம்மோடு கூட என்னை சிலுவையில் அறையப்பட்டவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்று முதல் மரித்தவனாகிய நான் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இதுதான் இந்த குட் ஃப்ரைடேயோட தரிசனமும் காரியமும். இந்த குட் ஃப்ரைடே என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. எடுங்க 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்கள போய் பார்க்க போகிறோம். சொல்லுவோம், ஆண்டவருக்கு பிள்ளைனா சொல்லுவோம், நீ கவலைப்படாத, பயப்படாத, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவோம். இல்லாவிட்டால் அவளுக்கு ஆறுதலான வார்த்தை, சீக்கிரமாக கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார், நீ வீட்டுக்கு வருவாய் என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லிவிட்டு நாம் கடந்து வருவோம். அவரிடம் யாராவது சொல்வார்களா, உனக்கு இந்த வியாதி இருக்கிறதல்லவா, இந்த வியாதியில் பாதியை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு? எடுக்கவும் முடியாது, நாம் சொல்லவும் முடியாது. ஆனால் ஒன்றை பாருங்கள், நம்மேல் அன்பாய் இருக்கிற இயேசுவை பாருங்கள், அந்த நேசரை பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அப்போ ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட காரணம், என்னுடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவருடைய கரத்திலே தழும்பு இருக்கிறது, அவருடைய தலையிலே தழும்பு இருக்கிறது, விழாவிலே தழும்பு இருக்கிறது, கால்களிலே தழும்பு இருக்கிறது. 5 காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 காயங்களில் காணப்படுற தழும்புகளால் இன்றைக்கு நான் குணமாகி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுகமாய் நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிறேன். ஆக ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட காரணம், அவர் சிலுவையை சுமக்க வேண்டிய காரணம், அவர் மற்றவர்களால் வேதனைப்படுத்த வேண்டிய காரியம் நம்முடைய பாவங்கள். இந்த பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்க வேண்டும். இந்த பாவங்களை அழித்து நாம் நீதிக்கு பிழைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், ஆண்டவர் நேசிக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசியுங்கள். ரோமர் 7, 14 முதல் 20 வரைக்கும். ரோமன்ஸ் chapter 7 verses from 14 to 20. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்கு உரியதாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஆவிக்கு உரியதாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம், கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய பிரமாணம் நமக்கு ஆவிக்குரியதாய் இருக்கிறது. இதை விட்டு நாம் போனோம் என்றால் நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். என்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து மனிதன் விலகி மாம்சத்துக்குரியவனாய் மாறுகிறானோ அன்றைக்கு அவன் எப்படி இருக்கிறான் என்றால் 15வது வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்யேன். அவன் ஒன்று செய்ய முடியாது. அவனை உலகம் ஆட்கொண்டிருக்கிறது, மாம்சம் ஆட்கொண்டிருக்கிறது, பிசாசு ஆட்கொண்டிருக்கிறது. இயேசு அவனை சரீரை ஆட்கொள்ள முடியாமல், அவன் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆட்கொள்ள முடியாமல் அவன் தன் சரீரத்தை விற்று விட்டான், பாவத்திற்கு கீழாய் விற்று விட்டான். இப்ப மாம்சத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். அவன் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறான். காரணம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று
கர்த்தருடைய வார்த்தை வேண்டும், கர்த்தருடைய கட்டளை வேண்டும். 17வது வசனம், ஆதலால் நான் அல்ல, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. அப்போ எனக்குள் இருக்க வேண்டிய, வாசமாக இருக்க வேண்டிய ஆண்டவர் எனக்குள் இல்லை. இப்போ என்ன இருக்கு எனக்குள்ளால? பாவம் இருக்கிறது. பாவம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது, பாவம் என்னை கலிகுற வைக்கிறது, பாவம் என்னை பாவத்தில் விழ வைக்கிறது. பாவம் மற்றவர்களோடு ஐக்கியம், பாவத்தில் இருப்பவர்களோடு ஐக்கியம் வைக்க விரும்புகிறது. என் சகோதரி சகோதரியே, உனக்குள் பாவம் இருக்கும் என்றால், அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர முடியாவிட்டால், அந்த மாம்சத்துக்குரிய சரீரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்காக, என் பாவத்திற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் பட்ட பாடுகள் தெரியும். நேற்று இரவிலிருந்து இன்றைய வரைக்கும் ஆண்டவர் பட்ட பாடுகள் தெரியும். எவ்வளோ அவமானம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ நிந்தனை, எவ்வளோ பரியாசம். எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் என்னை உண்டாக்கின ஆண்டவரை அப்படி செய்தது. இப்போ நான் பாவத்திலிருந்து விடுதலையானேன். 18வது வசனம், அதப்படி என்றால் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்ப நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை என்றால் தீமை செய்வது என்னிடத்தில் இருக்கிறது. பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லை என்றால் பாவம் என்னிடத்தில் இருக்கிறது. இது யாருக்கு வேதனையை கொடுக்கிறது? அனுதினமும் என் ஆண்டவரை நான் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறேன், இரத்தம் சிந்த வைத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு வேலை! குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுக்கிறதுனால் குற்றமில்லாத இரத்தத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. தவறு செய்யாத ஒரு மனிதனை, வேண்டாம், தவறு செய்யாத நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையை பிடித்து நன்றா ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நான் எதுவுமே செய்யலை, என்ன பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே நினைக்குமா? குடும்பத்துக்குள்ள பெரியவர்களே நினைத்து பாருங்க. காரணம் இல்லாமல் பலர் மற்ற வெளியேந்து சொல்கிறவருடைய வார்த்தையை கேட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி விட்டால், அந்த பிரச்சனையை ஒருவர் மேல் சுமத்தி விட்டால் அந்த இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து கொள்ளுகிறவர் அந்த பாவத்தை சிலுவையிலே நமக்காக சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு அதை அங்கே வைத்து விட்டார். ஆனால் இன்றைக்கோ மறுபடியும் இயேசுவை பாவத்தின் நிமித்தமாய் சிலுவையில் அடித்தோம் என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் என் மாம்சமோ நன்மை செய்வதை விரும்பவில்லை, அது என்னிடத்தில் இல்லை. 19வது வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 20வது வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வா, நீ நன்மை செய்வாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்தால் என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு நான் அதுபடி செய்தேன் என்றால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன், அநேகத்துக்கு ஆசீர்வாதம் இருப்பேன். கர்த்தனை ஆசீர்வதிப்பார். ஆனால் எனக்குள்ள இருக்கிற வாசமாக இருக்கிற பாவம் என்னை அப்படி செய்தது என்றால் இயேசுவையும் அப்படியே செய்யும். இயேசுவையும் சிலுவையில் அறைய வைக்கும், இயேசுவையும் இரத்தம் சிந்த வைக்கும். பிசாசானவன் ஆண்டவரை பார்த்து பரியாசம் செய்வான். உன்னால் ரட்சிக்கப்பட்டவன் தானே, உன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, உனக்கு ஊழியம் செய்கிறவன் தானே. இன்றைக்கு பார், அவனுக்குள் வாசமாயிருக்கிற பாவம் இன்றைக்கு மற்றவர்களையும் பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். என் அன்பு சகோதரியே, இந்த நாள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள். பிரமாணத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய், தேவனுடைய கட்டளை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய், நீ வேதத்தை வாசிக்கிறாய்,
இயேசுதான் உனக்கு இரட்சகர் என்று உனக்கு தெரியும். கலாத்தியர் 6:14. Glory to God. கலாத்தியர் 6:14. மேன்மைப்படுத்தக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது, மேன்மை பாராட்டக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்குள் இருக்கிறது, அது உனக்குள் இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறபடினால கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பேனாக. எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, உங்க இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து, என் படிப்பை குறித்து, என் வேலையை குறித்து, என் சம்பளத்தை குறித்தோ, என் வீட்டை குறித்தோ, என் குடும்பத்தை குறித்தோ நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. என்னை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். நான் அந்த சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவை அண்டையிலே வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வு அடைந்த அருமையான ஒரு லைன் பாருங்க. தினமும் அந்த சிலுவை அண்டையை வாங்க, தினமும் சிலுவை அண்டையை வாங்க. காலையில் எழும்பி, ஆண்டவரே, என் மாம்சத்தின்படி நான் நடக்க விரும்பல, உலகத்தின்படி நான் நடக்க விரும்பல, பிசாசன் செயலுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்பல. நான் என்னை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு போதியும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே, என் மேல் உன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு உங்கள் நாட்களை ஆரம்பியுங்க, உங்கள் கடமைகளை ஆரம்பியுங்க. ராக்காலத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து விட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு நான் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஒரு விசையினை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உம்முடைய சிலுவையிலிருந்து வடிந்த இரத்தம்தான் ஆண்டவரே என்னை இன்றைக்கு மீட்டு என்னை ஒரு மனிதனாய் வைத்திருக்கிறது ஆண்டவரே. சொல்லி ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர் ஆயிருக்கிறார். எபேசியர் 2:4. எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அடுத்த வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். அடுத்த வார்த்தை, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சத்தமாக அல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு கூர்ந்தபடினால பூமியின் கடையாந்தரகத்தில் ஒரு பாவ சேற்றில் மூழ்கிக்கொண்டிருந்த நம்மை எடுத்து தம்முடைய இரத்தத்தை எல்லாம் நம்மை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அண்டர்லைன், நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, மாறாத அன்பு, நித்திய அன்பு. மனுஷனுடைய அன்புகள், மனுஷனுடைய அன்புகள் மாறிப்போகும், எல்லாருடைய அன்பு மாறிப்போகும். அந்த மாறாத ஒரு நித்திய அன்பு இயேசுவின் அன்பு. அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இல்ல, என்னை கிறிஸ்துவுடனே கூட இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுறை செத்து போக வேண்டும் என்று விரும்பினேன், பலமுறை வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் அக்கிரமங்கள் மரித்த என்னை நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் சாப்டர் 5:8. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். கண்டினியூவா வருது. விளங்க பண்ணினார் என்று சொல்லவில்லை, விளங்க பண்ணுவார் என்று சொல்லவில்லை, விளங்க
பண்ணுகிறார். தினமும் நாம் பாவிகளாயிருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, என் பாவத்துக்குனால இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததுனால தேவன் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுற. மறந்துடாதுங்க, உலக அன்பு மாறிப்போகும், மாறிப்போகும். நண்பனின் அன்பு நழுவி போகுமா? ஆனால் இயேசுவின் அன்பு நித்தியம், நிரந்தரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் ஆண்டவர் சிந்தின, உங்கள் மேல் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் அது மதிப்பு உண்டு, அது வேல்யூ உண்டு. அது சாதாரண இரத்தம் கிடையாது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தி மரித்தார். இதனால அவர் என்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்னைக்கும் கர்த்தர் விளங்க பண்ணுகிறார், விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஏற்றுக்கொள்வோமா? ஒரே ஒரு காரியத்தை கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இயேசுவின் அன்பு வேணுமா? அவரோடு உள்ள ஐக்கியம் வேணுமா? நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா? இந்த உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், பிசாசு வேண்டாம், பாவம் வேண்டாம். அதிலிருந்து விலகி வாருங்க, விலகி வாருங்க. இந்த 2026 நாள், இந்த குட் ஃப்ரைடே எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தை மீறி நடக்க மாட்டேன், கட்டளையை மீறி நடக்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறீர், எனக்கென்று ஒரு இடத்தை நீ தந்திருக்கிறீர். இந்த ஜெப வீட்டிலே கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார், மகிழ பண்ணுவார், மகிழ பண்ணுகிறார். நிச்சயமாய் என் தேவனாய கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார். வேண்டாம், பாவம் வேண்டாம். மற்றவர்களை பற்றி நான் பேச மாட்டேன், பாவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க மாட்டேன். உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கிறது. மரண பரியந்தம் வரைக்கும் உமக்கு சாட்சியாய் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன். ஆண்டவரே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம ஏற்படுத்தி ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? கொஞ்ச நேரம், ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, என்னை அழைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இது நல்ல நாள் ஆண்டவரே, இது குட் ஃப்ரைடே ஆண்டவரே. என் மீட்பரே, நான் வந்திருக்கிறேன் அப்பா. என் நெஞ்சில் கரை பிடித்திருந்தது ஆண்டவரே, என் கரை நீங்கும்படியாய் என்னை நீர் அழைத்திருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. சீர், நேர்மை, செல்வம், மோட்சம் உம்மாலை பெற்று வாழும்படியாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு உமக்கு சொந்தமாக்கி என்னை உம்முடைய தோளிலே சுமந்து செல்லும்படியாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். கேட்டுக்கொண்டுதான் உங்களுக்கும், கேட்க போகிறார் உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனக்காகத்தான் இயேசு மரித்தார், எனக்காகத்தான். அந்த ஒரு வார்த்தை போதும். எனக்காகத்தான் அவர் இரத்தம் சிந்தினார். நான் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கு அந்த இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு சொந்தமாக என்னை மாற்றுகிறேன். ரொம்ப தூரத்தில் போயிட்டா ஆண்டவரே, உண்மையை விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் போயிட்டா ஆண்டவரே. நான் பாவிதான் அப்பா, நான் பாவிதான் ஆண்டவரே. இன்னைக்கு தகப்பனே, உங்களுடைய சிரசிலிருந்து வடிந்த ஒரு துளி ரத்தம் என் சிரசின் மேல் விழட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலிருந்து வழிந்த ஒரு துளி ரத்தம் என் கரத்தின் மேல் விழட்டும் கர்த்தாவே. உம்முடைய விழாவிலிருந்து வழிந்த ரத்தம் என் இருதயத்தின் மேல் விழட்டும் கர்த்தாவே. உம்முடைய கால்களிலிருந்து வழிந்த ரத்தம் என் கால்களில் விழட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சொந்தமாக்கும் அப்பா. அந்த ஒரு துளி ரத்தத்தினால என் வாழ்க்கையை மாற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, என் கண்கள் பாவம் செய்தது உண்டு, என் நினைவுகள் பாவம் செய்தது உண்டு, என் வாய் பாவம் செய்தது உண்டு, என் காதுகள் பாவம் செய்தது உண்டு. ஆண்டவரே, முள்முடி சூட்டினீரே அப்பா, தலையில எனக்காக முள்முடி சூட்டினீரே ஆண்டவரே. இந்த பாவங்கள் என்னை விட்டு விலகும்படியாய் நீர் அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சிரசிலே முள்முடி சூட்டினீரே. அந்த முள்முடியிலிருந்து வடிந்த இரத்தம், அந்த சிரசிலிருந்து வடிந்த இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக. ஆண்டவரே, எனக்கு நல்ல கரங்களை உருவாக்கி தந்தீர் ஆண்டவரே. என் கரங்கள் பாவம் செய்தது உண்டு ஆண்டவரே. அந்த பாவத்தினால் உம்முடைய கரங்களை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலிருந்து வடிந்த இரத்தம் என் கரங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா, என் கரங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் கர்த்தாவே.
விழாவிலே குத்தப்பட்டீர் ஆண்டவரே. அந்த விழாவிலிருந்து மனித இரத்தமானது என் இருதயத்தில் நினைவுகளை, சிந்தனைகளை, ஆண்டவரே, இருதயத்துக்குரிய காரியங்களிலிருந்து என்னை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத பாதையிலே நடந்தேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக என் கால்கள் ஓடினது ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்முடைய நாமத்தால் கேட்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் என் கால்களையும் பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் இதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரனே, சகோதரியே, எனக்காக என் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். மீறுதல் நிமித்தம் என் ஆண்டவர் காயப்பட்டார். என் அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஒரு விசை கூட அந்த சிலுவை அண்டைய வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. சிலுவை அண்டைய வந்து நிற்கிறேன் கர்த்தாவே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிற எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? உயிர்ப்பியும் ஆண்டவரே. நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தர இயேசுவே அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களாக இருந்த என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நீங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் ஜெபிப்போமா? என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த குட் ஃப்ரைடே நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு குட் ஃப்ரைடேயாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். ஒரு நல்ல ஃப்ரைடேயாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். எல்லாரும் ஜெபிப்போமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் அழிந்து போகாமல், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய பிதாவே உம்முடைய குமாரனை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே, எங்களில் அன்பு கூர்ந்த இயேசுவே, உம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாகியிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே இன்றைக்கு உயிர்ப்பித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையினாலே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துமை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் தந்த அந்த பெரிதான சிலாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் விரைவிலே வரப்போகிறீர் ஆண்டவரே. சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. சீக்கிரமாய் வந்து கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பாவியாய் இருக்கையிலே கிறிஸ்து எனக்காய் மரித்தீர் ஆண்டவரே. அந்த இரத்தத்தை சிந்தனீர் ஆண்டவரே. என்னை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை கர்த்தாவே நீர் விளங்க பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே ரட்சிப்பை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால வேளையிலும் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரே உம்மாலே ஞானஸ்தானம் பெற்று, உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, உம்மாலே திருச்சபைக்குள்ளே எங்கள் பாதங்களும் நிற்கும்படியாய் கர்த்தர்களை தெரிந்து கொண்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தின் அசுத்தங்கள், அருவருப்புகள், தாறுமாறான கிரியைகள் எங்களை மேற்கொள்ள விடாதவண்ணம் என்றைக்கும் கர்த்தாவே எங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் காணப்படும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கல்வாரின் இரத்தத்தை, அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தை எங்கள் மீது நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. அது எங்கள் மேலே வழிந்து கொண்டிருப்பதாக தகப்பனே. இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இயேசுவின் இரத்தத்தை குறித்து சாட்சி சொல்லும்படியாய், அந்த விடுதலையை குறித்து சாட்சி சொல்லும்படியாய், அந்த அன்பை குறித்து சாட்சி சொல்லும்படியாய், அந்த கிருபையை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்தி
ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு மீட்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றின ஒவ்வொருவருக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோட ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.